வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் டிஎன் செட் எக்ஸாமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணிருக்கிறீங்க. இதில் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி மாதிரி கரெக்ஷன் விண்டோஸ் வந்து விடலை, நாங்கள் நிறைய மிஸ்டேக் பண்ணிருக்கிறோம், என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்குறீங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் முடிஞ்சதுன்னா, சரி, அப்ளிகேஷன் டைம் முடிஞ்சதுன்னா 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஃபீஸ் கட்டுறதுக்கு கொடுப்பாங்க டைமு. ப்ளஸ்ஸு அடிஷனலாக 2 நாளோ அல்லது 3 நாளோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனில் கரெக்ஷன் பண்ணுற விண்டோ வந்து கொடுப்பாங்க ஆக்சுவலாக எல்லா எக்ஸாம்லேயுமே. இது டிஎன் செட்டுக்கும் இது பொருந்துங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இது தொடர்பாக கரெக்ஷன் தொடர்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த அப்டேஷனும் வெப்சைட்லேயும் கிடையாதுங்க. இதுக்கு என்ன சொல்யூஷன் சொல்லிடுறேன். இது டிஎன் செட்டு வந்துட்டு நோட்டிஃபிகேஷனுங்க இது. இதில் ஃபஸ்ட் டைமில் வந்து பார்த்திங்கன்னா விடும்போது நம்மளுக்கு இங்கே சொல்லியிருந்தாங்க, மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே சொல்லியிருந்தாங்க, ஏப்ரல் 1லேருந்து 30 ஏப்ரல் வரைக்கும் நம்ம அப்ளிகேஷன் டைம் போட்டிருந்தாங்க. ஆனால் அதே மாதிரி 30ஆந்தேதி முடியுதுங்களா, அப்புறம் மே 2 வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் எக்ஸாம் ஃபீஸ் கட்டுறதுக்கான டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி இங்கே கரெக்ஷன் இருக்குது பார்த்திங்களா, கரெக்ஷன் பர்டிகுலர் எப்போலாம் ஆன்லைன் அப்ளிகேஷனில் பண்ணாங்கன்னா 3 to 4ங்க. இதே மாதிரி ஆனால் இவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க 15/5 வரைக்கும். ஆனால் அப்போ வந்து நம்மளுக்கு கரெக்ஷன் விண்டோ கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் கொடுக்கலிங்க. எதுவும் பயந்துக்காதீங்க, இதில் ஒரு பிரச்சனையுமே கிடையாதுங்க. இதில் இந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபோட்டோ இல்லைனா மட்டும், ஃபோட்டோ அப்லோடு பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா மட்டும்தாங்க ப்ராப்ளம். ஏன்னா எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண மாட்டாங்க. மீதிவி எந்த ப்ராப்ளமும் வராதுங்க உங்களுக்கு. ஏன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கிடையாதுங்க. 1 2 ப்ராப்ளம் வருங்க. ஏன்னா என்ன வரும்னா, நீங்கள் ஜென்ரல் கேட்டகிரியாக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த ஜென்ரல் கேட்டகிரிக்கு பார்த்தீங்களா, இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 40% பாஸ் மார்க்குங்க. மீதி அதர்வைஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்களுக்கு எல்லாமே 35% பாஸ் மார்க்கு. நீங்கள் கம்யூனிட்டி சேஞ்ச் பண்ணி தப்பாக போட்டிருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை வர மாதிரி இருக்குங்க. உங்களுக்கு நார்மலாக விட்டிங்கன்னா 35% பாஸ் மார்க் வரும். கிட்டத்தட்ட 52 ஆர் 53ன்னு நினைக்கிறேங்க உங்களுக்கு பாஸ் மார்க்காக வரும். ஆனால் இவங்களுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரி வந்து 60 மார்க் வந்து பாஸ் மார்க்குங்க. மினிமம் இது சொல்கிறதுங்க. ஃபஸ்ட்டு 6% தான் பார்த்தீங்கன்னா டிஎன் செட்டுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து கம்யூனிட்டி மாற்றி போட்டிருந்தாலும் இந்த மார்க் பர்சன்டேஜ் தான் மாறுமே தவிர உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராதுங்க. ஆனால் கட் ஆஃப் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும் உங்களுக்கு. நீங்கள் ஜென்ரலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு 40%னா, அதாவது டாப்பில் வந்து இது கட் ஆஃப் அதிகமாக வருங்க. இது அதர் கம்யூனிட்டி இருந்தால் கட் ஆஃப் கொஞ்சம் கம்மியாக வரும். நீங்கள் இந்த ப்ராப்ளம் ஒன்று. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேசிக் டீட்டெயில் வந்து டேட் ஆஃப் பர்த்து, பேர் இதெல்லாம் தப்பாக போட்டிருந்தீங்கன்னா வேறு வழியே கிடையாதுங்க. சர்டிஃபிகேட் வந்தாட்டி அது ப்ராப்ளம் தான். அது சிவி வரைக்குமே, அது கடைசி வரைக்குமே உங்களுக்கு எஃபெக்ட் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், எக்ஸாம் அப்போ நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள், வேறு வழி கிடையாது. ஏன்னா இந்த ஆப்ஷனுக்கு வந்து 15/5க்கு மேலே 17ஆந்தேதி வரைக்கும் ஃபீஸ் கட்டுறதுக்கும் 18, 19, 20 அந்த 3 நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கரெக்ஷன் விண்டோ கொடுத்துருக்கணும். கொடுக்கல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும்னா, ஃபோட்டோ அப்லோட் பண்ணாமல் விட்டுருந்தீங்கன்னா, தப்பாக பண்ணியிருந்தீங்க, அது ஒரு ப்ராப்ளம். பேர், இன்சிலு, டேட் ஆஃப் பர்த் இதில் மேஜர், இது 4லையும் நீங்கள் தப்பு பண்ணிருந்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட்டே கிட்டத்தட்ட செல்லாத போகிறதுல கூட சான்சஸ் இருக்குங்க. அதுக்கு எந்த இதுவும் கிடையாது. மற்றபடி அட்ரஸ் தப்பாக போட்டது, ஆதார் கார்டு நம்பர் தப்பாக போட்டது, அதர்வைஸ் மற்ற எக்ஸட்ரா இதெல்லாம் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் பயந்துக்க தேவையில்ல. எல்லாத்துக்குமே ஹால் டிக்கெட் வரும், எல்லாருமே எக்ஸாம் எழுதலாம், ரிசல்ட் வரும். கம்யூனிட்டி மாற்றி போட்டிருந்தால் மட்டும் இந்த பர்சன்டேஜில் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கும் கம்யூனல் கேட்டகரிக்கும் நிறைய வித்தியாசம் வருங்க. அதில் மட்டும்தான் நீங்கள் நீங்கள் உங்கள் மேலே சரி தப்பு நடந்துருச்சு நீங்கள் சரி பண்ணோம்னா உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா படிங்க, அதிக மார்க் வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவல் பண்ணுற வழியை பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மற்றபடி இது எடிட் ஆப்ஷன் வரதுக்கான வாய்ப்பு கிடையாது. அவங்க டென்டேட்டிவ் டேட் படி பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் கொடுத்துருந்தாங்க சிபிடி வந்து நிறைய பேர் ஆன்லைன் எக்ஸாம் எழுத ஓஎம்ஆர்லேயே பழக்கப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இப்போ டிஎன் செட்டு தொடர்பாகவோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம் தொடர்பாகவோ எக்ஸாம் எழுதி இது ரொம்ப நாள் ஆச்சுங்க. அதனால் நீங்கள் இப்போயே கொஞ்சம் ஆன்லைன் மார்க் டெஸ்ட்லாம் எழுதி டிஎன் செட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நிறையா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஆன்லைன்லேயே. இல்லைனாலும் நீங்கள் யூஜிசியில் போய் மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள், அதில் எப்பயுமே இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. மற்றபடி எதுவும் பயந்துக்க தேவையில்ல, நீங்கள் படிக்கிறதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இது ப்ராப்ளம் ஒன்றும் வராது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.